2 வாழைக்காய், பெரிய வாழைக்காங்க. இந்த வாழைக்காய் வந்து ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். பெரிய காயாக இருக்குது, ஒரு காய் பெரிய காயாக இருக்குது. இது நீங்கள் எந்த அளவு மாடல் வேணுமோ அந்த ரவுண்டில் நீட்டில் எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிட்டு ஒரு பொரியல் செய்ய போகிறோம், எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வாழைக்காய் தோல் எடுத்துடலாம். லைட்டாக தோல் எடுக்கலாம். பாருங்கள், இது போல் தோல் எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த தோலை எடுத்துகிட்டு இந்த வாழையில் வந்து பஜ்ஜி போடலாம், பெரட்டலாம், ஃப்ரை பண்ணலாம், சாம்பார் சாம்பார் போடலாம். அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். இந்த ஒரு காய் எடுத்திங்கன்னா இந்த பஜ்ஜி போடுறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். நீட்டாக பெரிய பஜ்ஜியாக போடும். வாழைக்காய் எடுத்துடலாம். வாழைக்காய் வந்து வரணும், தோல் செதுக்கியாச்சு. நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா ரவுண்டு, நான் நீட் இடத்துல கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் நான் வந்து இந்த இடத்துல கற்றுக்கிறேன். எந்த டைப் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பில் கட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு சூப்பர் பேட்டல் போட்டுடலாம். ஓகே, வர ஜீரகம், இது சோம்பு, இது வந்து வாழைக்காய்க்கு போடுறதுக்காக, வாழைக்காய் லாஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிட்டோம், லாஸ்ட்டில் போடுறதுக்காக இதை நல்லா வறுத்து பொடியாக்கிக்கலாம். ஓகேங்களா? வறுத்து நல்லா இடித்து வச்சுக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு பொடியாக்கிக்கலாம். ஓகே, ஜீரகம், சோம்பு வந்து நல்லா வறுத்தாச்சு, சூடாக இருக்குது, நல்லா இடிச்சுட்டா பொடி ஆகிடும். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சிட்டோம். ரவுண்டாக வேணால் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீட்டில் அடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, சோம்பு வந்து நல்லா வறுத்துட்டு இடித்து வச்சுருக்கேன். கடுகு அளப்பு 3 ஐட்டம் எடுத்துருக்கேன். உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை பெரிய பெரிய இலையாக இருந்தது கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 விதமான மசாலா ஐட்டம் எடுத்துருக்கேன். மல்லித்தூள், மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய் தூள், கரம் மசாலா 2 ஐட்டம் எடுத்துருக்கேன். இடித்த பூண்டு, கொத்தமல்லி, இவ்வளோ தாங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். அடுத்து நம்ம வாழை வந்து சூப்பர் டேஸ்ட்டில் ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஒரு பேட்டில்லாம். ஓகேங்களா? எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா பொரிக்கிட்டோம். இது பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போடலாம். இது பாருங்கள், இடிச்ச பூண்டு இது போட்டு நல்லா ஒரு கலக்குங்க. அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். கூடவே நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நம்ம வாழைக்காயெல்லாம் போட்டுடலாம். அதில் வாழைக்காய் போட்டாச்சு. வாழைக்காய் போட்டு நல்லா கலக்குங்க. வாழை நல்லா ஒரு கலக்கியாச்சு. இப்போ வந்து 5 விதமான மசாலாக்கள் அதை போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. கலக்கிட்டு இது வேகிறதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். ஒரு கிளாஸ் போதுமாக இருக்கும். பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்படியே ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியே சரியாக நல்லா க்ளீனாக வெந்துடும். நல்லா கழுவி விட்டுங்க. தண்ணி வேகிறதுக்கும் வாழைக்காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த மூடியை போட்டு வச்சிடலாம். இந்த மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்ருங்க. அப்படியே வேக விட்ருங்க. க்ளீனாக வெந்துடும். தண்ணி இழுத்துக்கும் சரியாயிடும். ஓகேங்களா? ட்ரை ஆகிடும். இந்த மண்பானை வச்சு மூடும்போது அது சீக்கிரம் வேக வைக்கும். நல்லா க்ளீனாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துகிட்டு நல்லா கழுவி விட்டுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம வாழை வந்து வேகலை. தண்ணி வந்து இன்னொரு 1/2 கிளாஸ் ஊற்றிடுறேன். இந்த 1/2 கிளாஸ் தண்ணி சரியாயிடும். வேகிறது அது கரெக்டாக வந்துடும். நல்லா ஒரு கலக்கி விட்டுங்க.
இவ்வளோ தாங்க நல்லா கலக்கியாச்சு. மறுபடியும் வந்து இந்த மண்பானை மூடி வச்சு இல்லை மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வந்ததுன்னா கரெக்டாக வந்துடும், க்ளீன் ஆகிடும். ஓகே, மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு கலக்கலாம். மூடி எடுக்கலாம். அப்புறம் அடி பிடிச்சி பாருங்க, இப்போ அடி பிடிச்ச மாதிரி தெரியுது. அந்த 5 விதமான மசாலா ஐட்டம் போட்டிருக்கோம். இது வேகும்போது வாசனை பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் சிக்கன் குழம்பு செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு கமகமான வாசனை வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படியே வேகட்டும். இப்போ மூடி தேவையில்லை, அப்படியே வேகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்க. நல்லா ஒரு ட்ரை பார்த்து வந்துடுச்சு. நல்லா வெந்துருச்சு. ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வாழை வெந்துருச்சு. நல்லா சூப்பரான வாழை, நல்லா கொஞ்சமான மசாலா ஐட்டம் போட்டுருக்கோம். நல்லா ஒரு வாசனை வந்து ஒரு சிக்கனுக்கு குழம்பு மட்டன் குழம்பு அளவுக்கு நல்லா வாசனை ஆகும் வந்துட்டுருக்கு. தண்ணியெலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆச்சுங்களா, பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம். அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கலக்கணும். இந்த சோம்பு மனம் கூட சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாழைக்காய் எப்படி செஞ்சாலும் நம்ம சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா இடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டு ஒரு கலக்கிங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பர் மனமாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இது ஒரு தனியாக ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இதை வாழைக்காய் பெரட்டல் சூப்பராக செஞ்சு அருமையாக கமாவும் சூப்பராக செஞ்சுருக்கோம். சோம்பெல்லாம் வறுத்து போட்டு இடித்து போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சு வாசனை கமாவும் சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எப்படி பார்த்துக்கலாம். இப்போது சூப்பர் டேஸ்ட்டு, உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக, மசாலா அத்தனையுமே கரெக்டாக இருக்குது. சுகாமாவும் வாசனையும் சூப்பராக வந்து சோம்பெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் செஞ்சுருக்கோம். நீங்களே செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ. நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.